பின்வரும் நேரியல் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க. x dy by dx plus 2y minus x square log x is equal to 0. ஃபர்ஸ்ட் நாம வந்து நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டினுடைய பொது வடிவத்தை வந்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் அதனுடைய பொது வடிவம் என்னது? dy by dx plus y into p of x is equal to q of y. இப்போ நம்ம கணக்கு எழுதிக்கலாம். x dy by dx plus 2y minus x square log x is equal to 0. Okay. இங்க வந்து dy by dx மட்டும் தான் இருக்குது. இங்க ஒரு x ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதனால அதை ரிமூவ் பண்றதுக்கு எல்லா டைமையும் நான் வந்து x ஆல வகுக்கிறேன். அப்படி வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? dy by dx கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது? பிளஸ் 2 by x y. ஓகே. இந்த டைம் நான் என்னது? இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் நான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் log x இருக்கும். அதை x ஆல டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? x log x. இப்போ நமக்கு இது வந்து நமக்கு தேவையான ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ அதனால p of x வந்து டைரக்டா எழுதலாம். p of xங்கிறது என்னது? y னுடைய கெழு. அது வந்து என்னது? 2 by x. அதுக்கப்புறம் q of xங்கிறது என்னது? இந்த டேர்ம். இது வந்து என்னது? x log x. ஓகே. நமக்கு இப்ப ஃபார்முலாக்கு தேவையான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்க போறோம். அதனுடைய ஃபார்முலா என்னது? e power integral p dx. Okay. So this is equal to e power integral 2 by x dx. Okay. நமக்கு வந்து என்னது? e அப்படி இருக்கட்டும். இங்க 2ங்கிறது என்னது? மாறிலி. அதை வெளியே எடுத்துக்கலாம். dx by xங்கிறது என்னது? நமக்கு log x. ஓகே. இப்ப இங்க 2 log xங்கிறது என்னது? e power log x ஸ்கொயரா மாறிடும். ஈயும் லாக் ஒன்னுக்கு ஒன்று இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு அது கேன்சல் ஆயிட்டு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான ஃபார்முலா எழுதிக்கலாம். சொல்யூஷன் ஃபார்முலா என்னது? y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் q டைம்ஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx பிளஸ் c. ஓகே. இப்போ வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ y பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் qங்கிறது என்னது நமக்கு? x log x. So x log x பெருக்கல் x square into dx plus c. So this is x square y is equal to integral of x cube log x dx plus c. x cube log x வந்து நம்மளால டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போறோம். ஓகே. ஸோ அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் u dv is equal to uv minus integral v du. ஓகே. ஸோ u அப்படிங்கிறது என்னது? நான் log x அப்படின்னு எடுக்கிறேன் நான். அப்படின்னா என்னுடைய du அப்படிங்கிறது என்னது? log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x கிடைக்கும் இன்ட்டு dx கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் dv அப்படிங்கிறது நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து x cube dx அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ v அப்படிங்கிறது என்னது? இதனுடைய இன்டகிரேஷன். ஸோ x power 4 by 4. இப்போ நம்ம இந்த இன்டெக்ரல் கேன்சல் எழுதிக்கலாம். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. யூங்கிறது லாக் எக்ஸ், விங்கிறது எக்ஸ் பவர் 4 by 4. ஸோ எக்ஸ் பவர் 4 by 4 இன்ட்டு லாக் எக்ஸ். ஓகே. மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. விங்கிறது என்னது? எக்ஸ் பவர் 4 by 4. டியூ அப்படிங்கிறது என்னது? 1 by x dx. ஓகே. ஸோ பிளஸ் சி. இப்போ இங்கே ஒரு எக்ஸ் வந்து கேன்சல் ஆச்சுன்னா இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா x power 3 இருக்கும். So this is equal to x power 4 by 4 log x. Okay. Minus 1 by 4ங்கிறது என்னது? மாறிலி. அதை வெளியே எடுக்கலாம். இங்க integral of x power 3 dx. அதை இன்டெகிரேட் பண்ணாம நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x power 4 by 4 plus c கிடைக்கும். ஓகே. இப்போ நாம இதை வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க x square y is equal to x power 4 by 4 log x minus x power 4 by 4 times 4 16 plus c. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன். இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.